ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடத்தினுடைய பொது பலன்கள் மற்றும் 12 ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பராபவ ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா உலக அளவுல தினமும் நமக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இருக்கும். இன்னும் தமிழ்நாட்டுல இப்ப ரொம்பவுமே நம்ம ஒரு அதிகமான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கோம். ஏன்னா ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய ஒரு டைம். இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உலக அளவுல பார்த்தா எப்பதான்ப்பா இந்த ட்ரம்ப் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பாரு அப்படின்னு. ரஷ்யால அங்க பார்த்தா இன்னும் நமக்கு போர் தொடர்ந்துட்டே இருக்கு. எப்ப சைனால இருந்து ஒரு பெரிய குண்டு விழுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. பாகிஸ்தான் இந்த பக்கத்துல பார்த்தா அது நமக்கு ஒரு பெரிய தலைவலி நாடாக இருக்குது. இப்படி உலக அளவுல நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பயமோ கலக்கமோ ஒரு அச்சமோ இப்படித்தான் இன்றைய கால சூழ்நிலைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் கிரகங்கள் காரணமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பராபவ வருடத்துல எந்த கிரகம் ராஜாவாக வருது அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தான். சோ பொதுவா நம்ம குருவை என்ன சொல்லுவோம், ஒரு நீதி அரசன். குரு ஒரு ராஜாவா வரும்பொழுது தண்டனைகள் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் இருக்கார். சோ மக்கள் இவ்வளோ நாளா நம்ம என்ன மாதிரியான கர்ம வினைகள் செஞ்சிருக்கோமோ அதுக்கெல்லாம் இப்ப தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ நிறைய நம்ம இயற்கையை நிறைய அழிச்சிட்டோம். சோ அதுக்கான பலன்களை இப்ப அனுபவிக்கணும். அதே போல நம்ம தாய்நாட்டையோ அல்லது நம்மளுடைய நாட்டையோ மதிக்காமல் இருந்தது. குறிப்பா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குரு பகவான் கடகராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரப்போறார். அப்போ இந்த குரு பகவான் கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்கனவே நமக்கு மீன ராசியில இருக்காரு இல்லையா. சோ இந்த ஒரு காம்பினேஷன் பிளஸ் கேது பகவானும் ஐப்பசி மாசம் வந்துடுறாரு. ராகு பகவான் மகர ராசிக்கு போறாரு. இப்படிப்பட்ட ராகு கேது குரு சனி இந்த 4 கிரகங்களும் இந்த பராபவ வருடத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொன்னா இதுல குரு பகவான் ஃபர்ஸ்ட் அவருடைய பவரை காமிப்பார். 3 ராசிகள்ல ஒரு வருடத்துல குரு பயிற்சி ஏற்பட்டால் அந்த வருடத்தில் அதிகமான குழப்பங்களும் அதிகமான கஷ்டங்களும் மக்கள் படணும் அப்படிங்கிறது இந்த 3 ராசிகள்ல வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலனாகவே சொல்லப்படுகிறது. இப்ப சனி பகவான் நமக்கு குருவின் வீட்டில் இருந்து குருவை பார்க்கிறார். அண்ட் குரு பகவான் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். சோ இந்த 5-9 இருக்கக்கூடிய சனியும் குருவும் சேர்ந்து ஆன்மீகத்தில் இதுவரைக்கும் யாரெல்லாம் ஒரு நிறைய தவறுகள் செஞ்சிருக்காங்களோ இல்ல ஆன்மீகம் தழைப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களோ அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்களுக்கு பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஆன்மீகத்தை யாரெல்லாம் பழித்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய காலம் நிச்சயமாக உண்டு. சோ இதுல நம்ம ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஆன்மீகம் குறைந்து கொண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா. சோ தர்மம் நிலைப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல கண்டிப்பாக தர்மம் வெல்லும். இந்த பராபவ ஆண்டில் நமக்கு செவ்வாய் பகவானும் அடுத்தது மந்திரியாக வருகிறார். சோ செவ்வாயினுடைய தாக்கம் இந்த வருடத்தின் முழுக்க இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போர் அச்சங்கள் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். இப்ப நடக்கக்கூடிய இந்த போர் ட்ரம்ப் இன்னைக்கு முடிச்சுடுவாரா நாளைக்கு முடிச்சுடுவாரா, ஈரான் இஸ்ரேல் இதெல்லாம் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல செவ்வாய் இப்ப நமக்கு இந்த சித்திரை வருட பிறப்பு வருது இல்லையா. சோ சூரியன் இதுவரைக்கும் மீன ராசியில செவ்வாய் புதன் சனி சூரிய பகவான் இவங்க எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. சோ சூரியனோட சேர்ந்த செவ்வாய் இப்ப சூரியன் மாறுகிறார். செவ்வாய் வீட்டுக்கு தான் வரார் சூரிய பகவான். சுக்கிரனோட சேர்ந்த சஞ்சாரம். சோ மீன ராசியில செவ்வாய் சனி மற்றும் புதன் இந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த புத்தாண்டு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ராகுவோட சேர்ந்திருக்கார். ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்புலதான் இந்த ஆண்டினுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. சோ வருட ஆரம்பமே சற்று குழப்பம் அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் ராகுவோட இருந்து சந்திரன் சதய நட்சத்திரத்துல ராகுவின் காலில் இருக்கிறாங்க. அதனால வருட ஆரம்பம் ராகுவினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கு. எப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கு, இவர் மந்திரியாக வரக்கூடிய இந்த ஆண்டுல நெருப்பினால் பயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவது
சோ நிறைய போர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா இப்ப வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல எல்லாம் சைனால டெரரிசம் வருவதற்கும் இந்த சைனாவை ஆளக்கூடிய அந்த அதிபருக்கு ஏதாவது ஒரு கண்டமோ அல்லது இப்ப நமக்கு அமெரிக்கன் அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கண்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்கு. இப்ப குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி கேத்து பகவானும் நமக்கு கடகராசிக்கு ஐப்பசி மாசம் மாறுகிறார். சோ இந்த வருடம், இந்த பராபவ வருடம் நன்மைகள் என்ன உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய பாரத பூமி ஆன்மீகத்தில் நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். நிறைய கைங்கரியங்கள் எல்லாரும் செய்யறதுனால நமக்கு இந்த பாதிப்புகள், ஒரு பணவீக்கம் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபிளேஷன் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்லாம் அதிகமாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். அதனால நம்ம இறைவனை கண்டிப்பாக ஒரு நன்றி செலுத்தலாம். இந்த பராபவ ஆண்டுல கார்த்திகை மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா இந்திய பகுதி, இந்தியாவினுடைய தென் பகுதி, அதாவது கன்னியாகுமரி, நாகர்கோவில், சோ அந்த சவுத் டிப்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள், சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள், ஒரு சில மாவட்டங்கள், இது எல்லாமே நீரினால் இவர்களுக்கு ஆபத்து. சோ நிறைய மழை இருக்கும். இந்த மழையில நிறைய கிராமங்கள் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க இமயமலை பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நிலச்சரிவுகள் அதிகமாக இருக்கும். சோ இந்த பராபவ ஆண்டுல ஒரு கூட்டமாக மக்களினுடைய இழப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் ஜோதிட கூற்று. ஏன்னா குரு பகவான் 3 ராசியில வரும் பொழுது 3இல் 1 பங்கு மக்கள் அழியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வியாதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த செவ்வாய் மந்திரியாக வருவதனால் இருதய நோய்கள் ரொம்ப சிறு வயதினருக்கும் இருதய நோய்கள் அதிகமாக வரும். கால்ல ஒரு வீக்கமாக ஒரு வைரஸ் தாக்கம் ஏற்படும். அதே போல இந்த ஆண்டுல உங்களுக்கு அந்த புயல், மழை, காற்று இதனாலும் சில இடங்களுக்கான அழிவுகள் ஏற்படும். சுபங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் திருமணங்கள் நிறைய நடக்கும். இந்த திருமணங்கள் ஒரு 50 வயசு ஆயிடுச்சுதான், கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட கல்யாணத்துக்கான யோகத்தை சுக்கிர பகவான் இந்த வருடத்தில் கொடுக்க போகிறார். அதே போல நிறைய பெண் குழந்தைகளினுடைய பிறப்பும் இந்த வருடம் ஏற்படும். பராபவ வருடத்தில் IVF மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய மக்களுக்கு பணத்தட்டுப்பாடு உலக அளவில் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படும். குரு பகவான் கடகராசியில இருந்துட்டு அவர் திரும்ப சிம்ம ராசிக்கு மாறுவார். இந்த மாறக்கூடிய நேரத்தில் அவர் அதிசாரமாக போகக்கூடிய காலகட்டத்தில் வங்கிகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய இருக்கும். சோ மக்களுக்கும் இதுல ஆளக்கூடிய, அதாவது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நிறைய வாக்குவாதங்களும், மக்கள் போராட்டத்தினால் அவங்களினுடைய கோரிக்கைகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் பராபவ வருடத்தினுடைய பொதுவான பலன்கள். இதுல குறிப்பா இந்த வருடத்தில் ஒரு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரினுடைய இல்லத்திலேயும் இந்த பராபவ ஆண்டில் அவங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து ஒரு தீபம் 1 வருட காலம் நீங்க வீட்டுல ஏத்துறது ரொம்ப நல்லது. இந்த 1 வருட காலத்திற்கு நீங்க தீபம் ஒரு மண்ணகல், இந்த சித்திரை மாதம் 1 தேதி உங்க குலதெய்வத்தை வேண்டி ஏத்துங்க. இது நல்லெண்ணெய், நெய் மற்றும் இழுப்ப எண்ணெய், இந்த 3 எண்ணெய் சேர்த்து 1 வருட காலம் நம்ம இல்லங்களில் ஏற்றி நம்ம குலதெய்வத்தை வணங்கி கொண்டால் உலக அளவுல